ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தோம்னா நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற பாருன்னா ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவோ இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவோ யார் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணி நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரியான ஒரு வீடியோ பார்த்தோன்னா ரொம்பவுமே ஈஸியாகவே உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பார்த்தா இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா அப் டு எண்டு வரை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கிற நம்பர்கள் இருந்தீங்கன்னா கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நம்பருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆளில் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள லைட் மோஷன் ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்தா அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா சாங் பீட் மார்க் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேக் எஃபெக்ட் ஒன்று. நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 எஃபெக்டோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் போது ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணால் போது உங்களுக்கு லைட் மோஷன் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் இம்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் கிளிக் பண்ணி உள்ளே வந்து இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 ப்ராஜெக்டை உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராஜெக்டை உள்ளே இம்போர்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா சைனிங் பண்ண சொல்லி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வீடியோவோட நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சைனிங் பண்ண சொல்லி ஏதாவது ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதே மாதிரி 2 ப்ரிசெட் ஃபைலை உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாங் பீட் மார்க்குன்னு இருக்கும், அதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துங்க அந்த சாங் பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஆடியோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கொடுத்துருக்க ஆடியோ யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடியோ நான் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே லிரிக்ஸு எஃபெக்ட் எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஓனாக நீங்கள் வந்து சாங் வேறு சாங் எடிட் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓனாக டைப் பண்ணுற மாதிரி எல்லாமே நீங்கள் சாங் ஆட் பண்ணி டைப் பண்ணி ஃபாண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நான் வீடியோவில் சொல்கிறேன், கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே நான் ஒரு ஆடியோ வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த ஆடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு டெலிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இந்த ஆடியோ நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத நபர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து இருக்கிற அந்த வீடியோவோட நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க ஆடியோ யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா வேறு லிரிக்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணி செகண்ட் என்ன பண்ணுங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி அந்த இமேஜில் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணணும். பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், கீழே ஒரு ரைட் சைடில் கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியான்னு சொல்லி செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தோன்னா வியூவான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு ஆரம் மார்க் இருக்கும், அந்த ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டர் உள்ள இமேஜ் எல்லாமே தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறக்காண்டி பார்த்தா நான் ஒரு இமேஜ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறக்காண்டி பார்த்தா ஒரு இமேஜ் நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் போதும் அந்த இமேஜ் இதே மாதிரி உள்ள வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா உங்களோட இமேஜை நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் வந்து ஃபஸ்ட் நீங்கள் அந்த இமேஜை கிளிக் பண்ணால் தான் மேலே அந்த 3 டாட் ஐக்கான் காமிக்கும். அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலேருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களோட இமேஜ் இந்த அளவு ஜூம் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் 2 விரலை யூஸ் பண்ணி நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு ஃபோட்டோ நல்லா மூவ் பண்ணி சென்டருக்கு மாதிரி இது மாதிரி செட் பண்ணி விட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜ் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் ஆடியோட எண்டு வரை இஷ்டம் பண்ணணும். அதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஆடியோட எண்டு வரை இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆரோ மார்க் இதே மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆடியோட எண்டு வரை எக்ஸ்டெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை கீழே இதே மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க, சைடில் கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே இதே மாதிரி மூவ் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்க அந்த 2 குரூப்புக்கு கீழே இதே மாதிரி வந்து செட் பண்ணி விட்டால் போதும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே பார்த்தோன்னா மற்ற எஃபெக்ட் எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு நீங்கள் ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தலாம், பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் சேக் எஃபெக்ட் உள்ள ஒன்று இம்போர்ட், அது 2 இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஒன்று சாங் பீட் மாதிரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேக் எஃபெக்ட். இப்போ அந்த சேக் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு எஃபெக்ட், ஒரு இமேஜ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4 எஃபெக்ட் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் 3 டேட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தா போதும். இந்த 4 எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பியாக நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க அந்த சாங் பீட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா போதும். அந்த பேக்ரவுண்டில் உள்ள இமேஜில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே இதே மாதிரி உள்ள வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே பார்த்தா அந்த ஷேடோ, பேக்ரவுண்டில் பார்த்தா ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷேடோ வந்து ஆடாக இருக்கும். அந்த ஷேடோ உங்களுக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேடோ வேண்டாட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது நான் எப்படின்னு சொல்லிடுறேன். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி கம்மி பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட் போய்க்குங்க. லாஸ்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா விக்னைட்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதோட சைஸ் இருக்கும், அந்த சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஷேடோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேல்யூ நீங்கள் கம்மி பண்ணி பாருங்கள். கம்மி பண்ண உங்களுக்கு இதே மாதிரி சுருங்கும், இதே மாதிரி கூடும், இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும் அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வைக்கிறது எல்லா எஃபெக்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த எஃபெக்டே வேண்டாம்னா அந்த கண்ணை கண்ட்ரோல் அந்த கண்ணை கிளிக் பண்ணால் போது இதே மாதிரி ஆஃப் ஆயிரும். ஓகேவா, உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் ஆன் பண்ணி விட்டு அந்த சைஸ் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது இருந்தால் நல்லாயிருக்கும். சைஸ் கம்மி பண்ணி விட்டு இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணி அதில் எஃபெக்ட் எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் உள்ள எப்படி உங்களோட இமேஜை செட் பண்ணாங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரூப் அண்டு மாஸ்க் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் குரூப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜும் கீழே பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் உள்ள அந்த குரூப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப் ஒன்றை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் எடிட் குரூப் வைக்கோங்க. ஓகேவா, அதில் பார்த்தா 2 விதமான இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜும் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் நான் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த செகண்ட் உள்ள கீழே உள்ள அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ரைஸில் ஸ்டார் சிம்பிள் இருக்கும். அப்படி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் மீடியான்னு சொல்லி இருக்கும். அது எதுனாலும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் ஃபுல்லாக கேலரியில் போயிடும். அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜ் எந்த இமேஜாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஃபோல்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த இமேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பார்த்தேன் 2 இமேஜ் நான் சேமாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேவா, அதாவது சேமாக இருக்க மாதிரி எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உங்களோட ஃபோட்டோ மட்டும் ஒரு சிங்கிள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு உங்களோட ஃபோட்டோ, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வேறு யாரோட பிடிச்சவங்க ஃபோட்டோ இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ 2 ஃபோட்டோ சேமாக இருக்க மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தா ஒரு 2 ஃபோட்டோ சேமாக இருக்க மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கிளாக, அதாவது உங்களோட தனியான உங்களோட ஒத்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு சைடு உங்களோட ஃபோட்டோ, இன்னொரு சைடு பார்த்தா உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ இருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் எடிட் பண்ணி வச்சிருக்க மாதிரி பார்த்தா இதே மாதிரி 2 ஃபோட்டோ சேமாக இருக்க மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. எடிட் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போதும். அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து ஆடாயிரும். அதாவது பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு உங்களோட இமேஜ் ஜூம் கம்மியாக இருந்தாலும் உங்கள் பேஸ் தெளிவாக தெரிலாட்டியும் நீங்கள் மூவ் பண்ணி அதாவது பேஸ் நீங்கள் தெளிவாக தெரியாமல் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு இப்போ ஆட் பண்ண அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் ஆகிருக்கட்டும். அதே மாதிரி கீழே மூவ் பண்ணியிருந்தது அது அப் அண்ட் வந்து மூவ் பண்ணுறதுக்கு மேலேருந்து டேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஜூம் குறைச்சிக்கிறதுக்கு கூட்டிக்கிறதுக்கு. இதே மாதிரி ஜூமை நீங்கள் குறைச்சிக்கோங்க. குறைச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் தெளிவாக, அதாவது இந்த பட்டர்ஃப்ளை இமேஜுக்கு இப்படி கீழே போயிடக்கூடாது. இப்படி கீழே போய்ட்டு உங்களுக்கு ஷேப் தெளிவாக தெரியாது. நல்லா மூவ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர்ஃப்ளை ஷேப் தெளிவாக ஓரளவுக்கு தெளிவாக தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து செவ்வக பாஸ் வந்து கணக்காக அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நல்லா கொஞ்சம் தெளிவாக தெரியாத மாதிரி செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகேவா, இவ்வளோ வேறு எதுவும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது. பேக் வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டர்ஃப்ளை இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் எடிட் நான் கொடுத்துருக்க அந்த சாங்கை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லிரிக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை மட்டும் நீங்கள் உள்ளே வந்து ஆட் பண்ணால் போதும். ஃபாண்ட் ஆட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது தெரியலனா கீழே நான் முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நல்ல ஃபாண்ட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை எப்படி சொல்லிடுறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 1
குரூப்னு கொடுத்துருப்பேன். அந்த குரூப் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லி ஒரு ஆப்ஷன் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த எடிட் குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதே மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் Anthonyraj கிரியேஷன் கொடுத்துருப்பேன். என்னோட சேனல் நேம் நான் வந்து கொடுத்துருப்பேன். அது தேவைன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அது கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அதில் உங்களோட நேம் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு கேட்டீங்க, கீழே பார்த்தா ஏஏ டிஸ்கவுண்ட் இருக்கும், எடிட் டிஸ்கவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தா நீங்கள் அழிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு அது வந்து மேலே ஒரு டிக்கெட் கேண்டரும் கொடுத்தா போதும், உங்களோட நேம் உள்ள வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்ட் உள்ள வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாண்ட் ஆட் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரிலனா அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்து ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்துக்கிட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஏதாவது நல்ல ஃபாண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃபாண்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபாண்ட் ஆட் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த டெஸ்க்கை கிளிக் பண்ணிக்கிற வேண்டியது, ஏஏ டெஸ்க் பண்ணிக்கிற வேண்டியது. நான் கொடுத்துருக்க ஃபாண்டை டவுன்லோட் பண்ணி எதிர் வச்சிருக்கீங்களா, அந்த ஃபாண்டை ஜஸ்ட் இது மாதிரி கிளிக் பண்ணால் போதும். அதே மாதிரி உள்ள வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நான் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் தான். கிளிக் பண்ணி நீங்கள் டிக் கொடுத்தா போதும், அந்த ஃபாண்ட் உள்ள வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். இதே மாதிரி பார்த்தா எல்லா லிரிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு லிரிக்ஸ் தேவைன்னா நீங்கள் லிரிக்ஸை வச்சுக்கலாம். அப்படிலாட்டி பார்த்தா இந்த லிரிக்ஸ் இருக்குது, அந்த லிரிக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணி விட்டா டெலிட் பண்ணி நீங்கள் இப்படி வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் லிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஈஸியாக. நீங்கள் லிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எடிட் பண்ணி நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைமே எடுத்துக்கிடும். நீங்கள் லிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி பார்த்து நீங்கள் லிரிக்ஸே வேண்டாம், இதே மாதிரி இருந்தால் மட்டும் எனக்கு போதும் நினச்சி நீங்கள் இப்படி கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்கு எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணாங்கிற பார்த்துலாம். நீங்கள் லிரிக்ஸ் தேவைன்னா வச்சுக்கலாம். அப்படிலாட்டி பார்த்தா இந்த லிரிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணி விட்டு நீங்கள் இப்படியே கூட வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணி நினச்சா நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் ஆட் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன், எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். இப்போ லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி போகிற அந்த சாங் இருக்குது பார்த்தீங்கன்னா, பேக் போயிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுளாக குரோம் பேஜ் இதனால சரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங் நேமை டைப் பண்ணி பக்கத்தில் லிரிக்ஸ்னு போட்டால் போது உங்களுக்கு இதே மாதிரி பார்த்தா லிரிக்ஸ் வீடு வந்து கிடைக்கும். நீங்கள் ஓனாக டைப் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா இதே மாதிரி வந்து சாங் நேமை டைப் பண்ணி கூட நீங்கள் லிரிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். லிரிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற லைன் எந்த இடத்துல வந்து ஆரம்பிக்க நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்தா அந்த லிரிக்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும். அந்த லிரிக்ஸ் இருக்குது, நீங்கள் எடிட் பண்ண லிரிக்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்தா போதும். இந்த லிரிக்ஸ் உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும். நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணிட்டு இருக்க அந்த லைட் மோஷன் அப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த சாங் இருக்குது, அது வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்போ நீங்கள் என்ன கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்தா ஏஏ டிஸ்கவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரமாக இருக்குது, 3 டாட் மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணி சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்கரி கேன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்ட் எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஃபாண்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் எப்படி ஃபாண்ட் ஆட் பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து ஃபாண்ட் நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை உள்ள வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் இருக்கும், அந்த சைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 24 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, 24 செட் பண்ணிட்டு கலர் இருக்கும், கலரை கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து ஒயிட் கொடுத்துக்கோங்க. ஒயிட் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே காப்பி பண்ணது இங்கே டெஸ்க்கை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்தா போதும். அந்த லிரிக்ஸ் இதே மாதிரி உள்ள வந்து ஆட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒரு 2 லைனை மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் 2 வேர்டை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துக்கோங்க. இது மாதிரி வந்து டிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கேப்லெட்டர் இருக்க மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும். இதே மாதிரி செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட லிரிக்ஸ் இருப்பது இதே மாதிரி கீழே மூவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ரொம்ப கீழே வேணுமா இல்லாட்டி இந்த இடத்துல வேணுமாங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்து இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ எண்டு வரை இதே மாதிரி ரைஸ் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு எஸ்டம் பண்ணி விட்டுருங்க. எஸ்டம் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களோட ஆடியோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ளே பண்ணணும். உங்கள் ஆடியோ ப்ளே பண்ணி ஃபஸ்ட்டு இந்த 2 வேர்டு நீங்கள் ஆட் பண்ணிக்க அந்த ஃபஸ்ட் 2 வேர்டு எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வச்சுட்டு இந்த சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இது மாதிரி கிளிக் பண்ணால் போதும் 2 சைடு உங்களுக்கு இதே மாதிரி ஸ்விட் ஆயிரும், 2 சைடு கட் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி அடுத்த வேர்டு எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல வச்சுக்கிட்டு மறுபடியும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கட் பண்ண அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஏஏ டிஸ்பிளே எடிட் டிஸ்பிளே போய்க்கோங்க. அதில் இப்போ நீங்கள் அந்த லிரிக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டு இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சு அந்த லிரிக்ஸ் இங்கே வந்து பேஸ்ட் கொடுக்கலாம். பேஸ்ட் கொடுத்து அடுத்த 2 வேர்டை வச்சுட்டு மிச்சத்தை இதே மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? கட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் என்ன பண்ணி நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை டிக் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? டிக் கொடுத்துட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பண்ண மாதிரி பார்த்தோன்னா ஆடியோட எண்டு வரியாக
நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு நீங்கள் மாதிரி கட் பண்ணி பார்த்தா நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ எண்டு வரையாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னா உங்களோட லிரிக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ சேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தா ஒரு லிரிக்ஸ் எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிரிக்ஸ் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் எஃபெக்ட்டில் போய் காப்பி பண்ணிடக்கூடாது. காப்பி பண்ணால் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. இப்போ அந்த லிரிக்ஸை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு மேலேருந்து மூணாவது பார்த்தீங்கன்னா காப்பி லேயர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இப்போ இந்த லேயரில் நான் ஆட் பண்ணிக்க எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆகும். நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க அந்த சாங் பீட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் மேலேருந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு செயல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் ஒரு ஆரம் மார்க் இருக்கும். இந்த ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணால் போதும் இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். 6 ஆப்ஷன் ஆனில் இருக்கும். அதில் இங்கே டெஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏஎன் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஏஏ போட்டுருக்க மட்டும் ஆஃப் பண்ணி விட்டு பேஸ்ட்டு கொடுத்தா போதும். நான் ஆட் பண்ணியிருக்க அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இதே மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இதே மாதிரி ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. செகண்ட் லிரிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக பேஸ்ட்டு செயல் மட்டும் கொடுத்தா போதும் இதே மாதிரி உள்ள வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு மட்டும் அந்த செட்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து மற்ற எல்லா லிரிக்ஸ் நம்ம இதே மாதிரி கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பேஸ்ட்டு செயல் கொடுத்தா இதே மாதிரி ஆட் ஆயிரும். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டு வரையாக பார்த்தா நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதை எப்படி சேவ் பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு செட்டிங் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அது வந்து அது எக்ஸ்போர்ட் ஸ்லைஸ் வந்து 1080 ஃபுல் கட்சியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா 60 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும். அது வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி உங்களுக்கு இதே மாதிரி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே எஸ்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100% ஓடிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பேக் போயிட்டாலோ வேறு ஏதாவது யூஸ் பண்ணாலும் வந்து கட் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆகி முடியும். ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணால் போதும் உங்கள் மொபைல் ஃபோனில் கீழே வந்து சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.